நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி கர்ப்பமா பரிசுத்த தேவன் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். எடுத்து வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் அதில் 10ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன். உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட மாட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்? நாட்டுவேன், கட்டுவேன்னு சொல்றாரு. இப்போ பாருங்கள், இந்த காலை நேரத்தில் கூட அருமையான தேவ பிள்ளைகளே, கடந்த நாட்கள் மூலம் கண்மணி போல பாதுகாத்த ஆண்டவர், இரவெல்லாம் அவங்களை கண்ணுறங்காமல் பாதுகாத்த ஆண்டவர், இந்த புதிய நாளில் கூட ஆண்டு சார் உங்களை நான் என்ன பண்ணுவேன்? நான் இடிக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? நான் உங்களை என்ன பண்ணுவேன்? கட்டுவேன்னு சொல்லியிருக்கிறேன் ஆண்டு தேவநாயகத்தை. உங்கள் குடும்பத்தை தேவன் கட்டப்போகிறார். உங்கள் இடிந்து போய் இருக்கிற வாழ்க்கையை, உங்கள் இடிந்து போயிருக்கிற சந்தோஷத்தை ஆமேனாகிய கர்த்தராகிய இயேசுக்கு என்ன பண்ணார்? உங்களை கட்டி எழுப்ப போகிறார். ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன பண்ணார்? இந்த காலை நேரத்தில் எந்த தான் மனசு ஒருவேளை என் மனசெல்லாம் இடிஞ்சு போயிருக்கு, மனசெல்லாம் உடஞ்சி போயிருக்கு, இந்த காலத்தில் எப்படி இருக்குது, அப்படி இருக்கு, என் பிள்ளையோட வாழ்க்கை எப்படி இருக்குது, என் குடும்பம் எப்படி இருக்குது, என் சரீரம் எப்படிப்பட்ட பிளவினத்தை காத்து போயிருக்கேன், என் வேலையில் எப்படிப்பட்ட நான் இன்னும் சந்தேகம் இடிக்கப்பட்டு எல்லாமே எனக்கு தோல்வி. ஆனாலும் இந்த கால நேரத்தில் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை என்ன பண்ணுவேன்? கட்டுவேன். எப்பொழுது? தேவன் சொல்லுகிற இடத்துல இருக்கும் பொழுது, தேவன் வைக்கிற இடத்துல அவன் இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க? அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆதாம் பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் உனக்கு உண்டாக்கி என்ன பண்ணார்? என்ன பண்ணு உனக்கு என்ன உன்னை ஆண்டவரோட பேசிக்கிட்டு இருந்தான். யாருங்க? இந்த ஆதாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குளிர்ச்சியான வேலைகளிலே கர்த்தர் அவனோடு கூட பேசு. ஆனால் அவன் ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவன் மீறும் பொழுது தான் அவன் பாவம் செய்கிறதை நான் பார்க்க முடியும். மீது செல்வது பாவம் எனக்கு உள் வரும் பொழுது தான் பயங்கரமான பிரச்சனை. ஆனாலும் அவன் தேவன் சொன்ன இடத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தை மட்டும் கேட்டிருந்தானா அந்த தோட்டத்தில் என்ன பண்ணுவான்? ஆண்டவருடைய கிருபையினால் உலாவி கொண்டு கர்த்தரை மையப்படுத்தி ஆண்டவர் சத்தத்தை கேட்டு மகிழ்ச்சியாக இருந்திருப்பான். பாருங்கள், இந்த சத்ரு பிசாசு என்ன பண்ணுறான்? அவன் சத்தத்தை கேட்டு இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட உங்களை குழப்பி கொண்டு இருக்கிறதா? நீங்கள் இருக்கிற இடம் சரியில்லை, உங்கள் வீட்டுக்கு சரியில்லை, நீங்கள் வீட்டை காலி பண்ணணும், ஒருவேளை உங்கள் பிசாசு பிடியில் இருக்கீங்க, போராட்டத்தில் இருக்கீங்க, வீட்டை மாற்றுங்க, வாசலை மாற்றுங்க, பாத்திரம் தனியாக அப்படி கட்டுங்க, இப்படி கட்டுங்க, நீ அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அங்கே போங்க, இங்கே போங்கன்னு சொல்ல அலங்கழித்து கொண்டு இருக்கிறார்களா? இல்லைங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அழகாக சொல்வது, இந்த தேசத்தில் தரித்திருந்தால், இந்த தேசத்தில் தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பூமியில், ஒருவேளை நான் ஏன்டா இந்த பூமியில் பிறந்த, எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையில் போராட்டம், பிரச்சனை, துக்கம், என்னைக்கு தான் மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு வேறாமிட்டா போயிடலாமோ இல்லை, அப்படிப்பட்ட முடிவில் தவறான முடிவு என்ன பண்ணுவீங்க? நீ எடுக்காது. கர்த்தர் உங்கள் இருக்கிற இடத்துல உங்களை தலையை நிமிர பண்ணுவார். உங்களை எழுந்து கட்டக்கூடிய வல்லமை, எலும்பு சீயோனை எலும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லுகிற ஆண்டவர். தூசியை உதறிவிட்டு எழும்புருங்க. கர்த்தருக்காய் உங்களுக்கு அநேக ஆசுவாயத்தை வைத்திருக்கிறார், அநேக சந்தோஷத்தை வைத்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். உங்களுக்கு சந்ததிகளை கொடுக்கும்படியாகும், சந்ததியும் சந்தானத்தையும் ஆசுவாதத்தை ஊற்றுவேன்னு சொல்லுகிற ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் இடிக்கப்பட்ட குடும்பத்தை அலங்கத்தை கட்டி எழுப்பக்கூடிய கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாய் உங்களை கட்டுவார், எழுப்புவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் என்ன பண்ண மாட்டான்? இடிக்க மாட்டார். கர்த்தர் ஒருவேளை எப்படிப்பட்ட போராட்டம் இருந்து நான் இடிக்கப்பட்டிருக்கிறேனே, இந்த கால நேரத்தில் என்ன பண்ணார்? ஆண்டவருடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வேலைகளை நீங்கள் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவன் குடும்பத்தில் உலாவி உங்கள் தேவனாக இருப்பார். உங்களை நிலைநாட்டும்படியாக, உங்களை உறுதியாக இருக்கும்படியாக, அவருக்குள்ளே நீங்கள் கனி கொடுக்கும்படியாக வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிறீங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பூமியில் உயர்ந்திருப்பா ஆண்டு உங்களுக்குள்ள உயர்ந்திருப்பா. நீங்கள் அமர்ந்திருந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, ஆண்டுடைய சத்தத்தை நீங்கள் கவனமாக கவனிக்கும் பொழுது, செபிக்கும் பொழுது, உண்மையாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை கட்டி எழுப்ப என் தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தாவீதினுடைய கூடாரத்தை விழுந்து போன தாவீது கூடாரத்தை எழுந்து கட்டின ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் கட்டி எழுப்புவார் என்பதில்
எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நீ சொல்கிற இடத்துல பிள்ளைகள் இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் வேலையில் ஒரு வேளை இந்த வேலை சரியில்லை, என்னை நல்லா நெருக்கிறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க, வேதனைப்படுத்துகிறான்னு சொல்லி ஆண்டவரே, யோசேப்பு அந்த இடத்துல கூட அந்த சிறைச்சாலை கூட இருந்தால் ஆண்டவரே, ஆனாலும் அந்த வேதனையும் கஷ்டத்தை கண்ணீரையும் அது இருந்து கூட யோசேப்போடு கர்த்தர் இருந்து அவன் தலையை நிமிர பண்ணி அவனை கட்டி எழுப்பி அந்த தேசத்தில் எகிப்தின் அதிபதியாக உயர்த்தின ஆண்டவர். உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை எந்தெந்த இடத்துல ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருப்பார்களோ, தாவீதினுடைய கூடாரத்தை கட்டி எழுப்பின கர்த்தருடைய வல்லமை இந்த கால நேரத்தில் அற்புதங்களை செய்யும்படியாக நான் செபிக்கிறேன். இந்த நாமத்தை மையப்படுத்துங்கப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்படியா செய்யப்படுங்க. நன்றி இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.